ஏலே ஏலோ ஏலே ஏலோ ஏலல்லோ ஏலி ஏலோ ஏலே ஏலோ ஏலே ஏலோ ஏலல்லோ ஏலி ஏலோ ஏலே ஏலோ ஏலே ஏலோ ஏலல்லோ ஏலி ஏலோ ஏலே ஏலோ ஏலே ஏலோ ஏலல்லோ இந்த கஞ்சி கொண்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? ஆமா, இந்த கஞ்சிக்கு எவ்வளவு போராட்டம் தெரியுமா? என்ன போராட்டம்? நம்ம டாக்டர் ஐயா வாழ்க்கையில நடக்காத போராட்டமா நீ சொல்ற? எத்தனை எத்தனை போராட்டம் ஐயா வாழ்விலே, டாக்டர் ஐயா வாழ்விலே. எண்ணி பார்க்க வேணுமுங்க கொஞ்சம் நெஞ்சிலே, எண்ணி பார்க்க வேணுமுங்க கொஞ்சம் நெஞ்சிலே. எத்தனை எத்தனை போராட்டம் ஐயா வாழ்விலே, டாக்டர் ஐயா வாழ்விலே. எண்ணி பார்க்க வேணுமுங்க கொஞ்சம் நெஞ்சிலே, எண்ணி பார்க்க வேணுமுங்க கொஞ்சம் நெஞ்சிலே. தனக்கெனவா ஐயா இங்கே போராடினா, தனக்கெனவா ஐயா இங்கே போராடினா. தமிழருக்காய் நாளும் இங்கே போராடினார், தமிழருக்காய் நாளும் இங்கே போராடினார். எத்தனை எத்தனை போராட்டம் ஐயா வாழ்விலே, டாக்டர் ஐயா வாழ்விலே. எண்ணி பார்க்க வேணுமுங்க கொஞ்சம் நெஞ்சிலே, எண்ணி பார்க்க வேணுமுங்க கொஞ்சம் நெஞ்சிலே. தேர்தலையே புறக்கணித்து எதுக்கு போராட்டம்? இந்த மண்ணின் மைந்தர் உரிமை காக்கும் நீதி போராட்டம். தேர்தலையே புறக்கணித்து எதுக்கு போராட்டம்? இந்த மண்ணின் மைந்தர் உரிமை காக்கும் நீதி போராட்டம். ஆயிரம் காரி பெங்களூர் நோக்கி எதுக்கு போராட்டம்? ஆயிரம் காரி பெங்களூர் நோக்கி எதுக்கு போராட்டம்? அது கர்நாடக தமிழன் வாழ நடந்த போராட்டம், அது கர்நாடக தமிழன் வாழ நடந்த போராட்டம். துணிந்து கையா நடத்தியதோ தூக்கு கயிறு போராட்டம், துணிந்து கையா நடத்தியதோ தூக்கு கயிறு போராட்டம். அது இலவச மின்சாரம் வழங்க நடந்த போராட்டம், அது இலவச மின்சாரம் வழங்க நடந்த போராட்டம். பெயர் பலகை பேரழிப்பு எதுக்கு போராட்டம்? பெயர் பலகை பேரழிப்பு எதுக்கு போராட்டம்? அது தமிழ் மொழியில் பெயர் எழுத நடந்த போராட்டம், அது தமிழ் மொழியில் பெயர் எழுத நடந்த போராட்டம். எத்தனை எத்தனை போராட்டம் ஐயா வாழ்விலே, டாக்டர் ஐயா வாழ்விலே. எண்ணி பார்க்க வேணுமுங்க கொஞ்சம் நெஞ்சிலே, எண்ணி பார்க்க வேணுமுங்க கொஞ்சம் நெஞ்சிலே. தீவை நமக்கு மீட்க ஐயா போராட்டம். கடல் நடுவே படகில் ஏறி எதுக்கு போராட்டம்? நம் கச்சத்தீவை நமக்கு மீட்க ஐயா போராட்டம். டில்லிக்கு போய் உரிமையோடு எதுக்கு போராட்டம்? டில்லிக்கு போய் உரிமையோடு எதுக்கு போராட்டம்? அது எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கும் போராட்டம், அது எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கும் போராட்டம். கட்ட வண்டியில் தஞ்சாவூரில் எதுக்கு போராட்டம்?
கட்ட வண்டியில் தஞ்சாவூரில் எதுக்கு போராட்டம்? அது காவேரியில் தண்ணீர் கேட்டு நடந்த போராட்டம். ஆமா. அது காவேரியில் தண்ணீர் கேட்டு நடந்த போராட்டம். மண்டல் கமிழ்கள் பரிந்துரைக்கு எதுக்கு போராட்டம்? மண்டல் கமிழ்கள் பரிந்துரைக்கு எதுக்கு போராட்டம்? அது ஒடுக்கப்பட்ட மக்களை காக்கும் தில்லி போராட்டம். அது ஒடுக்கப்பட்ட மக்களை காக்கும் தில்லி போராட்டம். எத்தனை எத்தனை போராட்டம் ஐயா வாழ்விலே, டாக்டர் ஐயா வாழ்விலே. எண்ணி பார்க்க வேணும் உங்க கொஞ்சம் நெஞ்சிலே, எண்ணி பார்க்க வேணும் உங்க கொஞ்சம் நெஞ்சிலே. மருத்துவத்தை படித்தவர்க்கு எதுக்கு போராட்டம்? நாட்டின் அழிவுக்கு தான் மருந்திடவே நாளும் போராட்டம். மருத்துவத்தை படித்தவர்க்கு எதுக்கு போராட்டம்? நாட்டின் அழிவுக்கு தான் மருந்திடவே நாளும் போராட்டம். வள்ளலாரின் பக்தருக்கு எதுக்கு போராட்டம்? வள்ளலாரின் பக்தருக்கு எதுக்கு போராட்டம்? இங்கு வறுமையற்ற சமுதாயம் அமைக்க போராட்டம். இங்கு வறுமையற்ற சமுதாயம் அமைக்க போராட்டம். மஞ்சள் கொடி ஏந்தியவர்க்கு எதுக்கு போராட்டம்? மஞ்சள் கொடி ஏந்தியவர்க்கு எதுக்கு போராட்டம்? இந்த மண்ணின் மானம் காக்க வேண்டி அதுக்கு போராட்டம். இந்த மண்ணின் மானம் காக்க வேண்டி அதுக்கு போராட்டம். தனக்கு ஒரு பதவியின்றி எதுக்கு போராட்டம்? தனக்கு ஒரு பதவியின்றி எதுக்கு போராட்டம்? உண்மை தமிழனுக்கு பதவி தர நடக்கும் போராட்டம். உண்மை தமிழனுக்கு பதவி தர நடக்கும் போராட்டம். ஆமா, எத்தனை எத்தனை போராட்டம் ஐயா வாழ்விலே, டாக்டர் ஐயா வாழ்விலே. எண்ணி பார்க்க வேணும் உங்க கொஞ்சம் நெஞ்சிலே, எண்ணி பார்க்க வேணும் உங்க கொஞ்சம் நெஞ்சிலே. எத்தனை எத்தனை போராட்டம் ஐயா வாழ்விலே, டாக்டர் ஐயா வாழ்விலே. எண்ணி பார்க்க வேணும் உங்க கொஞ்சம் நெஞ்சிலே, எண்ணி பார்க்க வேணும் உங்க கொஞ்சம் நெஞ்சிலே. சேர்த்த வன்னியர்களின் ஒளி விளக்கு நம்முடைய இதய தெய்வம் 2 கோடி வன்னிய மக்களின் காவல் தெய்வம் டாக்டர் ஐயா அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார். நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் அரங்கத்தின் உள்ளால் நுழைந்த உடனே வன்னிய தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி. அந்த அஞ்சலி பாடலுக்கு பின்னாலே சம்புராய முனி தோன்றி நம்மை சீரழித்த இயக்கங்களை படம் பிடித்து காட்டுகிற அற்புத நாடகம். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள். அதற்கு பின்னாலே பரபரப்பூட்டுகிற பட்டிமன்றம். வன்னியர்களை மிகவும் வஞ்சித்தது காங்கிரஸா திமுகவா அண்ணா திமுகவா என்கிற ஒரு அற்புதமான பரபரப்பூட்டுகிற பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்னாலே மகேந்திர பல்லவன் ஓரங்க நாடகம் நடைபெற இருக்கிறது. இதற்கிடையிலே மாஸ்டர் குணாநிதி தன்ராஜ் வழங்குகிற வன்னியர்களுக்கு என்ன வழி என்கிற ஒரு சிறப்பு பேச்சும். அதற்கு பின்னாலே நம்முடைய இனமான இளவல் 2 கோடி வன்னியர்களை வழிநடத்தி செல்ல இருக்கிற நம்முடைய சின்னையா அவர்கள் குழந்தைகள் பங்கு பெறுகிற அற்புதமான ஒரு கலை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை வடிவமைத்திருக்கிறார் நம்முடைய சின்னையா அவர்களுடைய துணைவியார் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள். இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறார்கள். அறிவிப்பதற்காக இன்னும் சிறிது நேரத்திலே 2 கோடி வன்னியர்களுக்கு அறிவிப்பை வழங்குகிற வகையிலே மாவீரன் ஜே குரு தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த 15வது ஆண்டு சித்திரை பெருவிழா நிகழ்ச்சியை சிறப்பு பேச்சை நடத்தி காட்டுவதற்காக நம்முடைய இனமான தலைவர் காவல் தெய்வம் டாக்டர் ஐயா அவர்கள் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கிறார்.
இதோ உங்கள் மத்தியிலே வன்னியர் தெய்வம் டாக்டர் ஐயா அவர்களும் வன்னியர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அற்புத தலைவன் வன்னிய இனமான இளவல் சின்னையா அவர்களும் இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்டு கிடந்த வன்னியர் சமுதாயத்தை உயர்த்தி காட்டி அவர்களை டெல்லி செங்கோட்டையிலே அமர வைத்த அன்பு தலைவன் டாக்டர் ஐயா அவர்களும் 2 கோடி வன்னியர்களுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் டாக்டர் சின்னையா அவர்களும் இதோ நம்முடைய டாக்டர் ஐயா வன்னியர்களுடைய வழிகாட்டி, வன்னியர்களுடைய காவல் தெய்வம், வன்னியர்களை வளமான பாதைக்கு அழைத்து செல்வதற்காக இதோ உங்கள் மத்தியிலே டாக்டர் ஐயா. உங்களுக்காக பல போராட்டங்கள், சிறைச்சாலைகள், சமூக நீதி போராட்டங்கள், டெல்லி செங்கோட்டையிலே வன்னியர்களை கொலுவிட்டிருக்க செய்த டாக்டர் ஐயா இதோ உங்கள் மத்தியிலே டாக்டர் ஐயா. 2 கோடி வன்னிய மக்களின் இதய தெய்வம் டாக்டர் ஐயா. வன்னியர்களை ஒரு கொடையின் கீழ் திரட்டி ஒன்றுபட வைத்த அன்பு தெய்வம் டாக்டர் ஐயா இதோ உங்கள் மத்தியிலே வருகிறது கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் மக்கள் சக்தி படைத்த ஒரே தலைவர் நம்முடைய டாக்டர் ஐயா. இவ்வளவு பெரிய மக்கள் சக்தியை ஆண்டுக்கு 100 மாநாடு என்று சொன்னாலும் சளைக்காமல் நடத்தி காட்டி உலகத்தின் ஒப்பற்ற மக்கள் தலைவன் டாக்டர் ஐயா அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அருமை டாக்டர் ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் மேலே வந்திருந்து நம்முடைய இன்னுயிர் போராட்டங்களிலே இன்னுயிரை நீத்த தியாக செம்மல்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி இதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ நம்முடைய காவல் தெய்வம், வன்னியருடைய ஒப்பற்ற வழிகாட்டி, மக்கள் கடல் அலை மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். இதோ நம்முடைய டாக்டர் ஐயா, இதோ நம்முடைய மக்கள் தலைவர், இதோ வன்னியருடைய தெய்வம், இதோ வன்னியர்களின் வழிகாட்டி, வன்னியர்களை வாழ வைக்க வந்த தலைவன், 2006 வன்னியர் ஆட்சியை நாட்டிலே அமைக்க துடிக்கிற அற்புத தலைவன், இந்தியாவின் மக்கள் பலம் வாய்ந்த அருமை தலைவர் டாக்டர் ஐயா இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார். வங்கக்கடலின் ஓரத்திலே மக்களின் 2 கோடி மக்களுடைய தானை தலைவன் 2006 வன்னியருடைய ஆட்சியை அமைத்தே தீர்வேன் என்று சபதமேற்ற அன்பு தலைவன் இதோ. இதோ நம்முடைய அருமை தலைவர், இதோ நம்முடைய ஐயாவை தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட நமக்கெல்லாம் எதிர்கால விடியலை வாங்கி தர இருக்கிற இதோ சின்னையா வந்து கொண்டிருக்கிறார். 2006 வன்னியர் ஆட்சியை அமைத்து காட்டுவேன் என்று சூளுரைத்து நம்முடைய இதய தெய்வம் சின்னையா, நம்முடைய இதய தெய்வத்தின் வழி தோளோடு தோல் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அருமை தலைவர் சின்னையா, இனமான இளவல் சின்னையா இதோ உங்கள் மத்தியிலே இளைஞர்களின் எழுச்சி ஞாயிறு சின்னையா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். 2006 வன்னியர் ஆட்சியை அமைத்து காட்ட சூளுரைத்து வந்து கொண்டிருக்கிற நம்முடைய அருமை தலைவர் சின்னையா அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே. வன்னியர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், பசுமை நாயகர், பசுமை காவலர் சின்னையா இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார். வன்னிய இதயங்களில் நீக்கமில்லாத அற்புதமான இடத்தை பெற்றிருக்கிற அன்பு தலைவன் சின்னையா இதோ உங்கள் மத்தியிலே. தமிழகத்திலே இளைஞர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சின்னையா இதோ டாக்டர் ஐயாவை தொடர்ந்து உங்கள் மத்தியிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அருமைக்குரிய காவல் தெய்வம் டாக்டர் ஐயா அவர்களும் 2006 வன்னியர் ஆட்சியை அமைக்க துடிக்கிற நம்முடைய சின்னையா அவர்களும் இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். 6 மணியிலே இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இதோ அதிகாரபூர்வமாக நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. சமூக நீதி போராட்டத்திற்காக
டாக்டர் ஐயா அறிவித்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்காக போராடி இன்னுயிர் நீத்த நம்முடைய வன்னிய சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி. நம்முடைய காவல் தெய்வம் டாக்டர் ஐயா அவர்களும் 2006 வன்னியர்கள் ஆட்சி அமைத்தே தீர்வோம் என்று சூளுரைத்து இதோ நம்முடைய டாக்டர் சின்னையா அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். உங்களுடைய அருமையான ஒத்துழைப்பு தேவை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். ஹலோ, ஸ்பீக்கர் பாக்ஸ்ல இருந்து இதோ நிகழ்ச்சியின் தொடர். சின்னையா அவர்கள் இருவரும் மேடைக்கு வர இருக்கிறார்கள். அவருடன் நம்முடைய வன்னியத்தாய் பூம்புகாரிலே 5 லட்சம் மகளிர்களை அழைத்து பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி காட்டுகிற நம்முடைய அன்பு தாய் அவர்களும் மேடையிலே வர இருக்கிறார்கள். அவருடன் மரியாதைக்குரிய பெண்ணேனி பத்திரிகை ஆசிரியர் கவிதா அவர்களும் மரியாதைக்குரிய நம்முடைய அன்னியார் சௌமியா அன்புமணி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே வர இருக்கிறார்கள். டாக்டர் ஐயா அவர்கள் அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியிலே மேடையிலே வந்த பிறகு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக இங்கே பாடல் இன்னுயிர் தந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற வன்னிய சொந்தங்கள் அனைவரும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையில் எழுந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அமைதியாக. வன்னியர்கள் கட்டுப்பாடு மிக்கவர்கள். நம்முடைய வன்னிய தெய்வம், நம்முடைய போராட்ட களத்திலே தெய்வமான 32 போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி. இது அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி, ஆரவாரம் செய்கிற நிகழ்ச்சி அல்ல. நமக்காக உயிர் கொடுத்திருக்கிறார்கள். நம் சமூகம் ஆள வேண்டும் என்பதற்காக உயிர் கொடுத்திருக்கிறார்கள். அமைதியாக எழுந்து நின்று நம்முடைய கடமையை நிறைவேற்றுவோம். இதோ நம்முடைய அருமை தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் இன்னுயிர் நீத்து இடஒதுக்கீட்டு போராட்டத்திலே பங்கு பெற்ற அன்பு தெய்வங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையிலே இதோ நம்முடைய இதய தெய்வம் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் ஐயா அவர்களும் 2006 வன்னியர் ஆட்சியை அமைக்க துடிக்கிற நம்முடைய சின்னையா அவர்களும் இதோ உங்கள் மத்தியிலே வருகிறது கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய டாக்டர் ஐயா, நம்முடைய வன்னியத்தாய், இதோ நம்முடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் சின்னையா. இன்னுயிர் தந்து இனமானம் காத்த வன்னியர் குல சிங்கங்களே, எண்ணிய செயலை எண்ணிய படியே நடத்தி முடித்த தங்கங்களே, எங்கள் வன்னியர் சங்கத்தின் அங்கங்களே. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல. உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது. இடஒதுக்கீடு என்பது இங்கே
இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது. வன்னியர் மட்டும் வாழ்ந்திடல்ல அனைவருக்கும் பயன் தருவது. 108 ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது. எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது. ஐயா ஏற்றிய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. கண்ணியம் மிகுந்த ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உடல் பொருள் சொந்த உயிரையும் தந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே. கண்ணியம் மிகுந்த ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உடல் பொருள் சொந்த உயிரையும் தந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே. 3% மட்டுமே ஒதுக்கி முழுவதும் சுரண்டிய கூட்டத்தில் முதுகு எலும்பை உடைத்து எறிந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே. தன்மானம் காத்த தமிழ்மானம் காத்த உங்கள் தியாகம் பெரியது. அந்த தியாகம் தானே வன்னிய மக்களை நாடாளும் படியாய் செய்தது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. எங்கள் தளபதி மாவீரன் ஜெயகுரு சீரிய தலைமையில் அணி திரள்வோம். இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம். எங்கள் தளபதி மாவீரன் ஜெயகுரு சீரிய தலைமையில் அணி திரள்வோம். இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம். தடுத்தே வைத்த நியாயத்தை இன்றே அரியணை ஏற்ற சூடுரைப்போம். ஒடுக்கி வைத்த மக்களை உயர்த்த உங்களைப் போலவே உயிர் தருவோம். விடுதலைக்கு எதிராய் எவர் வரினும் அவர் தடைகளை தகர்த்து முன்னேறுவோம். வீர வணக்கம் செய்து வன்னியர் விடியலை தேடி போரிடுவோம். இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. ரெண்டு தலைவன்
வன்னிய சொந்தங்களே, 15வது ஆண்டாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வன்னியர் இளைஞர் பெருவிழாவிலே டாக்டர் ஐயா அவர்கள் உயிரை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற பத்திரிகை நம்முடைய கனல். தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக இந்த பத்திரிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய சிறப்பு மலர் 15வது ஆண்டு வன்னியர் இளைஞர் பெருவிழா கனல் சிறப்பு மலரை இப்பொழுது நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் வெளியிட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த மலர் வரலாற்று சிறப்புமிக்க மலர். வன்னியர்களாக பிறந்தவர்கள் ஒவ்வொருவர் வீடுகளிலும் அவருடைய கரங்களிலும் தவழ வேண்டிய மலர். ஆகிய வன்னியர்களாகிய நீங்கள் அந்த வன்னிய உணர்வோடு இந்த மலரை வாங்கி அத்தனை வீடுகளையும் கனலால் நிரப்ப செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக 2 கோடி வன்னியர்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறவர்கள் யார்? ஆண்ட பரம்பரை 600 ஆண்டு காலமாக ஆண்ட வன்னிய பரம்பரை கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழகத்திலே சீரழிந்து சின்னாபின்னமாக போயிருப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணம்? யார் யாரெல்லாம் காரணம்? இந்த வன்னியர் சமூகத்தை அழித்தவர்கள் யார்? எந்தெந்த கட்சி இந்த வன்னியர் சமூகத்தை அழித்தது? இதிலே வேண்டியவர் வேண்டப்படாதவர், கூட்டு கட்சி கூட்டணி கட்சி என்கிறதற்கு இடமே இல்லை. உண்மை நிகழ்வுகளை முகமூடியை அகற்றுகிற வகையிலே அற்புதமான நாடகம் இது. சம்புராய முனி தோன்றி வன்னியருக்கு அருள்வாக்கு சொல்லுகிற நாடகம் வெற்றி பாதை. டாக்டர் ஐயா அவர்களுடைய மேற்பார்வையிலே நடைபெறுகிற நாடகம். இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரையிலே யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வன்னியர் சங்கத்துக்கு இல்லை, டாக்டர் ஐயாவுக்கு இல்லை, சுன்னையாவுக்கு இல்லை. உண்மையை புரிந்து கொள்ளுகிற விதமாக கடந்த 50 ஆண்டு கால வன்னிய வரலாற்றிலே இழைக்கப்பட்ட துரோகங்களை உணர்கிற விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பட்டிமன்றம் இது, நடைபெற இருக்கிற பட்டிமன்றம் இது. கடன் சுதந்திரத்திற்கு பின்னாலே வன்னியர்களை வஞ்சித்தவர்கள் யார் யார் என்பதை பட்டியலிட இருக்கிறார்கள். ஆணித்தரமாக பட்டியலிட இருக்கிறார்கள். வன்னியர்களை வஞ்சித்தவர்கள் எந்த இயக்கம், மேலோங்கி இருப்பது எந்த இயக்கம்? இதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. வன்னியர்களை அதிகம் வஞ்சித்த கட்சி எது? கடந்த 50 ஆண்டு காலத்திலே ஆண்ட பரம்பரையை வஞ்சித்த கட்சி எது? காங்கிரஸா, திமுகவா, அண்ணா திமுகவா என்பதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. வந்திருக்கிற பெருந்திரள் வன்னியர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு கடந்த 50 ஆண்டு காலத்திலே வன்னியர்களை அதிகம் வஞ்சித்த கட்சி எது? காங்கிரஸா, திமுகவா, அண்ணா திமுகவா? இதோ இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக வருகை தந்திருக்கிறார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேவிகா ராணி அவர்கள். இதோ உங்களை இருகரம் குப்பி வணங்குகிறவர் தான் தேவிகா ராணி, இவர்தான் நடுவர் அவர்கள். காங்கிரஸே என்கிற தலைப்பிலே வாதாட, பேச, உண்மைகளை விளக்க வந்திருக்கிறார்கள் ராம நடராஜன், நவநீத கிருஷ்ணன். இதோ இந்த பக்கத்தில் இருக்கிறவர் ராம நடராஜன் அவர்கள் காங்கிரஸே என்று வாதாட வந்திருக்கிறார். அந்த பக்கத்திலே வணங்கி நிற்கிறவர் நவநீத கிருஷ்ணன். வன்னியர்களை அதிகம் வஞ்சித்தது என்கிற அணியிலே உரையாற்ற திமுகவே என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் சிவபிரகாசம் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக வி.கே. ஞானம் அவர்கள். வன்னியர்களை அதிகம் வஞ்சித்த கட்சி அண்ணா திமுகவே என்று வாதாட வந்திருக்கிறார்கள் வைஜெயந்தி அவர்கள், அமுதன் அவர்கள். இதோ நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பட்டிமன்ற நிகழ்ச்சி மரியாதைக்குரிய நடுவர் தேவிகா ராணி அவர்களை
நடுவராக கொண்டு இதோ ஆரம்பமாகிறது. வன்னிய மக்களின் வாழ்க்கையை மேம்பட வழிபல கண்டவரே, தன்னரும் தொண்டால் தடைபல வென்று வன்னியரின் தகைமையை காத்தவரே, ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திட துடிப்பவரே, ஆண்டியாக நம் இனத்தவர் அலைந்து திருவதை காண பெறாதவரே, திண்டிவனத்து பெருநெருப்பே, எங்கள் ஐயாவே, உங்கள் பாதம் தொட்டு வணங்கி, ஐயாவே, உங்களுடைய படைத்தளபதி மாவீரன் பகத்சிங்கின் வாரிசு எங்களுடைய மதிப்பிற்குரிய குரு அவர்களை வணங்கி, ஐயாவே, தேவன் கோவிலே உங்கள் ஆலயத்தில் எத்தனை மணியோசைகள், அதில் ஒரு மணியோசையாய் பசுமை தாயக புரட்சி வீரராய் விளங்கும் எங்கள் சின்ன ஐயாவை வணங்கி, நமது சொந்தங்களான சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை வணங்கி, தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்திருக்கும் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வரும் செயலாளர்களையும் தலைவர்களையும் பொருளாளர்களையும் வணங்கி, நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த தஞ்சை மாவட்டத்தின் செயலாளராக விளங்கும் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆலயமணி அண்ணன் அவர்களை வணங்கி, வன்னிய குலமே, சிங்க இளைஞனே, 2006 ஒரு வன்னியர் அரசாண்டிட பார் நடங்கும் பெரும்படையாக வந்திருக்கும் பெரு நெருப்பே, பல்லவ குலத்தோனே, உங்களையும் வணங்கி இங்கே இந்த பட்டிமன்றத்தை துவங்குகிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கும் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு, வன்னியர்களை அதிகம் வஞ்சித்தது காங்கிரஸ்காரர்களா, அதிமுக காரர்களா, திமுக காரர்களா? வன்னியர்கள் அரசியலில் உழைத்தார்கள். உழைத்தது மட்டுமல்ல, தன்னுடைய இன்னுயிரையும் தந்தார்கள். உழைத்த வன்னியர்கள், இன்னுயிரையும் தந்த வன்னியர்கள் ஆட்சியில் சூழ்ச்சிக்காரர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளும் திறனில்லாதவர்களாக போய்விட்டார்கள். இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்களே, எதற்காக செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள், நம்மை ஏன் பிரித்து ஆளுகிறார்கள் என்றெல்லாம் நினைத்து பார்க்கும் திறனியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் இதற்கு காரணம் அவர்களுடைய வெள்ளை மனது. அந்த வெள்ளை மனதை பயன்படுத்தி கொண்டுதான் அந்த ஆட்சியாளர்களை எல்லாம் நம்மை சூழ்ச்சி செய்து பிரித்து கொண்டார்கள். ஏனெனில் அரசியல் ரீதியாக நாம் விழித்துக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு அரசியல் ரீதியாக விழித்துக் கொண்டால் அரசியல் நம் கையில் வந்துவிடும். அரசியல் நம் கையில் வந்துவிட்டால் நம்மை இனிமேலும் அடக்க முடியாது, ஒடுக்க முடியாது, நம்மை தளர்த்த முடியாது என்று அந்த சிறுபான்மை தலைவர்கள் நினைத்ததால் தான் நம்மை இந்த நிலைக்கு ஆட்படுத்தி விட்டார்கள். ஏன் சிறுபான்மை தலைவர்கள் அப்படி நினைத்தார்கள் என்று நான் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? நாம் 2 கோடி வன்னிய பெருமக்களே, நாம் 2 கோடி மக்கள் இருக்கிறோம். இன்றைக்கு 3 பேர் ஓட்டு போட்டனர் என்றால் அதில் ஒரு வன்னியர் ஓட்டு நிச்சயம். நாம் தனித்து நின்றாலே, எந்த கூட்டணியும் இல்லாமல் நாம் தனித்து நின்றாலே 117 தொகுதிகளை எளிதாக பிடித்து விடலாம். தமிழகத்தின் வடக்கு புறம், வடக்கு மாவட்டம், தென்னார்காட்டு மாவட்டம் முழுவதும் நம் சொந்தங்கள் தானே பரவி இருக்கிறது. எனவே ஆட்சி நமக்கு வந்துவிடும் என்ற எண்ணத்தில் தான் இவ்வாறு சூழ்ச்சி செய்கிறார்கள். இந்த நிலை புரியாமல், நம்முடைய அந்த வலிமை புரியாமல் இன்றைக்கு காடு வெட்டி, கழனி விளைத்து, நீர் பாய்ச்சி, நெடுவயலிட்டு, நாற்று நட்டு, விதை விதைத்து, களை பிடுங்கி, மடை திறந்து, வளர்ச்சியின் எல்லையை இரவு பகலாக கவனித்து, தான் சிந்திய அந்த வியர்வை முத்துக்கள் நெல் முத்துக்களாக விளைவதை கண்ட நம்முடைய பாட்டாளி, நம்முடைய விவசாயி, நம்முடைய உழவு தொழிலை செய்பவர் எவ்வளவு மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? நம்முடைய விவசாயி அங்கே அணைக்கரையில், சோழபுரத்தில், சிதம்பரத்தில் அந்த நெல் மூட்டைகளை வைத்துக் கொண்டு கண்ணீரும் கவலை தேங்கிய முகமுமாக நின்றானே. இதற்கு என்ன காரணம்? நமக்கென்று ஒரு ஆட்சி இல்லாததுதானே காரணம். எவ்வளவு வரலாற்று பின்னணி உடைய நாம். சங்ககால வரலாற்றுக்கு முன்பிருந்தே நம்முடைய வரலாறு பின்னப்பட்டு இருந்தது. நெருப்பு பரம்பரை நாம். ஆனால் இன்றைக்கு நமக்கு நடப்பது என்ன? நவரத்தினங்களால் பூட்டப்பட்ட அந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தோம். சேர மன்னர் நாம், சோழ மன்னர் நாம்,
பாண்டிய மன்னன் நாம். கப்பம் கட்ட மறுத்த அந்த சிங்கள மன்னன் மகிபாலனை பிடித்து இழுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரத்திலே கட்டி அவனை சாகும் வரை செய்த அந்த சோழ மன்ன பரம்பரையிலே வந்த நாம் இன்றைக்கு என்ன நிலைக்கு ஆள்பட்டு விட்டோம்? ஏன் இந்த நமக்கு இந்த கொடுமை நிலை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வன்னியகுல சொந்தங்களே, நம்முடைய இந்த நிலையை நான் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் விளக்கலாம். ஒரு சமயத்தில் ஒரு பருந்து முட்டை ஒரு கோழி முட்டையுடன் எதிர்பாராத விதமாக கலந்து விட்டது. அந்த கோழியை தாய் கோழி அடை காத்தது. அந்த பருந்து முட்டையிலிருந்து பருந்து குஞ்சு வெளிவந்தது, கோழி குஞ்சும் வெளிவந்தது. ஆனால் இந்த பருந்து குஞ்சுக்கு தான் பருந்து என்று தெரியவில்லை. கோழி குஞ்சுகளுடன் இதுவும் நடந்தது. மண்ணை கொத்தியது, கீச் கீச் என்று கத்தியது. சிறிது தூரம் பறந்து சென்றது, பறக்க முடியாமல் கீழே விழுந்து விட்டது. இப்படியே சில நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் இந்த பருந்து குஞ்சு வானத்தை நிமிர்ந்து பார்த்தது. அப்பொழுது மற்றொரு பருந்து அங்கே பறந்து சென்றது. உடனே தன்னுடைய தாய்க்கோழியை கேட்டதாம், அம்மா அதோ பறந்து செல்கிறதே, அது யார் என்று கேட்டதாம். தாய்க்கோழி சொன்னதாம், அதுதான் பருந்து. அம்மா அது மட்டும் வேகமாக பறக்கிறதே, என்னால் ஏன் முடியவில்லை என்று கேட்டதாம். அதற்கு தாய்க்கோழி சொன்னதாம், நீ கோழி குஞ்சு, உன்னால் பறக்க முடியாது என்று. சிறிது சிந்தித்து பாருங்கள். அந்த பருந்திற்கு தான் ஒரு கோழி என்றே நினைத்து கொண்டிருந்தது. தன்னுடைய நிலை அதற்கு தெரியவில்லை, தன்னுடைய திறமை அதற்கு புரியவில்லை, தான் உயரே பறக்காது முயற்சி செய்யவில்லை. மற்றவர்களுடைய விமர்சனத்தையும் அது ஏற்றுக்கொண்டு விட்டது. இந்த நிலையில் தானே நாம் இருக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் எவ்வளவு உயர நிலையில் இருந்தோம், எவ்வளவு பெரிய மாமன்னர்களாக இருந்தோம், எவ்வளவு நிலத்தை நாம் அரசாட்சி செய்தோம். ஆனால் நமக்கு ஏன் இந்த கோழி குஞ்சு நிலை வந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய நிலையை நாம் அறிந்து கொள்ளாததான் காரணம். அதனால் தான் நம் ஐயா உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் படைக்கும் தோழா, உனக்கு ஏன் அவையெல்லாம் அற்றன என்று எண்ணி சிந்தித்து ஏங்கி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை நமக்காக அமைத்து தந்தார். அதனால்தான் இன்றைக்கு அரசியல் சரியாக தெரியாத நாம் மற்றவர்கள் கையில் ஆட்சியை கொடுத்து விட்டோம். எனவே நாம் அரசியலை சரியாக புரிந்து கொண்டு அந்த ஆட்சியை நம் கையில் எடுத்துக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. 2006 ஒரு வன்னியர் முதலமைச்சராக அரசை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே இந்த பட்டிமன்றத்தை அமைத்து தந்திருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய படை தளபதி திரு குரு அவர்களும் ஐயா அவர்களும். எனவே இந்த பட்டிமன்றத்தில் வன்னியர்களை அதிகம் வஞ்சித்தது காங்கிரசே என்று பேசுவதற்காக குடந்தையிலிருந்து வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு ராம நடராஜன் அவர்களை பேசுமாறு பணிக்கிறேன். இப்ப எனக்கும் உங்களுக்கும் ஒரு போட்டி. இவர் பேசி நீங்கள் கை தட்டவில்லை என்றால், சிரிக்கவில்லை என்றால், நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் 100 ரூபாய் தரப்போகிறேன், நம்ம ஐயா கிட்ட இருந்து வாங்கி. அப்படி நீங்கள் கைத்தட்டி விட்டால், சிரித்து விட்டால், நீங்கள் ஒவ்வொருவரும் நம் ஐயாவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்காக வேண்டி 100 ரூபாயை தர வேண்டும் என்று சூளுரைத்து மதிப்பிற்குரிய திரு ராம நடராஜன் தென்றல் புலவர் நகைச்சுவை வேந்தர் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். நன்றி. புள்ளி பல இருந்தாலும் பூனை புலி ஆகாது. வானில் நட்சத்திரங்கள் பலவாயினும் உடுநிலவுக்கு ஈடாகாது. கொசுக்கள் பல சேர்ந்தாலும் ஒரு கருடனுக்கு ஈடாகாது. வள்ளல்கள், அரசர்கள், தலைவர்கள் பல இருந்தாலும் நம் டாக்டர் ஐயாவுக்கு இணையாக ஒருவரும் இருக்க முடியாது. பசுமை தாயகத்தின் கண்மணியே, எங்கள் அன்பு மணியே, உங்களையும் கைகூப்பி தமிழ் வணக்கம் செலுத்துகின்றேன். பார்நடங்கும் பெருமடையே, பார்நடங்கும் பெருமடையே, பல்லவரல் பரம்பரையே, பாட்டாளி வர்க்கமே, பவனி வரும் பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் என் தமிழ் வணக்கத்தை இந்த சித்திர முடிநிலவிலே தெரிவித்து வருகின்றேன். வந்தானோ ஐயா நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு சோழ கொள்ள பொம்மை மாரி ஒரு ட்ரெஸ்ஸை ஒண்ணு மாட்டிக்கிட்டு கதற சட்டை போட்டுக்கிட்டு இப்பதான் இந்த குள்ளாவை கழட்டிருக்கானுவோ, ஆதியில போட்டிருந்தானுவோ, எடுத்து எடுத்து அப்பப்போ காமிச்சுக்கிட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது, சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. இப்பதான் கொஞ்சம் ஊத்தி மூடி இருக்கு. என்ன அயோக்கியத்தனமான செயலை இந்த நாட்டை நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம். இது காந்தி வழிவந்த ஆட்சி. காந்தி தான் இந்த சுதந்திரத்திற்கு பாடுபட்டார் என்று சொல்லி 50 ஆண்டுகளுக்கு மேலாக
இரவிலே சுதந்திரம் பெற்றும் இன்னும் விடியவில்லை என்று இயங்குகின்ற நிலைக்கு இந்த நிலையை அவலத்துக்கு உருவாக்குகின்ற அயோக்கியர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உலக மகா காந்தியடிகள் இருக்கிறார், ஏற்றுக்கொள்கிறோம், தலை வணங்குகின்றோம். ஆனால் நம்முடைய வன்னிய சொந்தங்களே, ஒன்றை மறந்து விடாதீர்கள். அந்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலே அங்கே சுதந்திரத்திற்கு பாடுபட்ட பொழுது அந்த காந்தியடிகளை துப்பாக்கி குண்டுக்கு பலியாக்க முயன்ற பொழுது அந்த துப்பாக்கி குண்டுகளை தன் தோளிலே தன் மார்பிலே தாங்கிக் கொண்டு உயிரிழந்தாரே நாகப்ப படையாட்சி. அவர் இல்லை என்றால் இந்த நாடு இருண்ட நாடாக இருந்திருக்கும். நான் கேட்கிறேன், நன்றி கெட்ட காங்கிரஸ்காரன் எவனாவது ஒருத்தர் இருந்தா சொல். அந்த நாகப்பா படையாட்சிக்கு ஒரு 50 காசுக்கு தபால் தலை விடுகின்ற அளவிற்கு இந்த காங்கிரஸ்காரன் செய்திருக்கிறானா? இதை விட என்னையா? இல்ல இதை விட என்ன? அவனை போல ஏமாத்திரம் உலகத்திலே கிடையாதுயா. ஒரு 3 பேர், ஒரு அமெரிக்காக்காரன், ஒரு ரஷ்யாக்காரன், நம்மால காங்கிரஸ்காரன், 3 பேர் சேர்ந்த அமெரிக்காக்காரன் சொன்னான், நாங்க வானத்தை கிழிச்சுக்கிட்டு ராக்கெட் விடுவோம். ஒன்னு இந்த ரஷ்யாக்காரன் நம்மால சொன்னான், அது என்ன ராக்கெட்டை கிழிச்சுக்கிட்டு விடுறது, அது எப்படியா முடியும்னா, ஒரு பேச்சுக்கு சொன்னா 2 வடக்க கீழே இறக்கிச்சுக்கா. நம்மால சொன்னான் ரஷ்யாக்காரன், நாங்க பூமியை கிழிச்சுக்கிட்டு கப்பல் விடுவோம். அது என்ன, அது பூமியை கிழிச்சுக்கிட்டு விடுறது? சும்மா பேச்சுக்கு சொன்ன ஒரு 2 வடக்கடைக்கு வச்சுங்க என்ன. நம்மால சொன்னா காங்கிரஸ்காரன், நாங்க மூக்காலே சாப்பிடுவோம்னா. அந்த ராக்கெட் விடுறேன் நம்பர் கப்பல் விடுறான், 2 பேரும் வாங்கி கீழே விழுந்துட்டான். ராக்கெட்டாவது விடலாம், கப்பலாவது விடலாம், மூக்கால எப்படிரா சாப்பிடுறதுன்னா. நம்மால் சொன்னா காங்கிரஸ்காரன், ஒரு பேச்சுக்கு சொன்னா 2 வடக்கடை கீழே வச்சுக்கான்ட்டான். இந்த வேலையை இன்னைக்கு நேற்று செய்யல ஐயா, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பல பேருக்கு புரியல. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். 1952 சென்னை மாகாணத்திற்கு நம்முடைய சொந்தங்கள் இன்றைக்கு இருந்த நிலையில பார்த்தா அன்னைக்கு 52 78 எம்எல்ஏ கணக்குக்கு இருக்கக்கூடிய அளவிலே 26 எம்எல்ஏக்களை கொடுத்தது நம்முடைய வன்னிய சொந்தங்கள் என்பதை மறந்து கூட. இன்னைக்கு இல்ல, 1952 அன்றைக்கு வன்னிய சொந்தங்கள் கல்வி அறிவிலே 100க்கு 1 கூட கிடையாது. அந்த நேரத்திலே சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி நம் நாட்டை ஆளட்டும், நம்முடைய இனத்திற்கு விடிவு தரும் என்று சொல்லி அப்படியே ஆனந்தமாக கொடுத்தார்கள். மாணிக்கவேலரும் ராமசாமி படையாட்சி அவர்களும் இணைந்து இந்த காங்கிரஸ் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காங்கிரஸே வன்னியர்களுடைய காலில் விழுந்து கெஞ்சிதான் சென்னை மாகாணத்தை ஆண்ட வரலாறு. அப்படி கொடுத்தாங்கல்ல, அந்த தியாகிகள் கொடுத்தார்களே, பாவிகளே. அந்த ராமசாமி படையாட்சி அவர்களுக்கும் மாணிக்கவேலரை அப்படியே ஐஸ் வச்சு நம்முடைய சொந்தங்கள் உருவாக்கி இருக்கின்ற கட்சியை கூண்டோடு கலைத்து விட்டு காங்கிரஸிலே இணைத்துக் கொண்டார்கள். அன்றிலிருந்து அந்த காங்கிரஸ்காரன் ஆளுகின்ற வரை ஒரு சின்ன பதவி கூட கொடுக்காத மிகப்பெரிய நன்றி கெட்ட செயலை இந்த காங்கிரஸ்காரன் செய்திருக்கிறான். மறந்துற இந்த ராமசாமி படையாட்சி அவர்கள் ஐயா அவங்க சொன்னாங்க, திண்டிவனத்திலே 3 முறை படுத்துக்கிட்டே ஜெயிப்பேங்கிற வன்னியர்கள் பாராளுமன்றத்தில் இடத்தை சார்ந்த ஒருவன் போய் குரல் கொடுக்கட்டும் என்று சொல்லி 3 முறை பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பிடமே ஒரு மந்திரி பதவி இந்த காங்கிரஸ்காரன் கொடுத்தது உண்டா? அதனாலதான்டா உனக்கு ஆண்டம் வச்சான். 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்துல கூட காங்கிரஸ் கொடி இன்னைக்கு பறக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்று வன்னியருக்கு இணைத்த அந்த நன்றி கெட்டத்தனம். இன்னைக்கு மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கு வர முடியாது. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, நம்ம சங்கத்துல நம்ம சொந்தங்கள் யாராவது போய் தப்பி தவறி இந்த காங்கிரஸ்கார கட்சியில் சேர்ந்தான்னா அவனை போய் அடிச்சு கிடிச்சு விடாதீங்க. என்னடா இப்படி எல்லாம் நன்றி கெட்ட ஒண்ணு செய்ய வேண்டாம். காங்கிரஸ்காரன் ரொம்ப ஈஸியா வந்துடுவான். அவன் வீட்டுக்கு நின்று போய் நின்னுங்க, 4 பேர் போய் நின்றுக்கிட்டு அவன் கதை சட்டை போட்டுருப்பான். போட்டு பார்த்து ஒரு 4 சிரிப்பு ஹிஹின்னா போதும். என்னடா சிரிக்கு இருக்கட்ட காங்கிரஸ் ஆகி இரு, அவ்வளவுதான். அடுத்த நாளே அவன் கட்சி கூட அந்த அளவிற்கு ரொம்ப கொஞ்சம் கூட வழி இல்லாமல் எதிர்காலத்திலே 2006 டாக்டர் ஐயாவுடைய சின்னையாவுடைய தலைமையில்
இந்த காங்கிரஸ்காரர் நம்முடைய தயவிலே நம்முடைய ஐயாவை கொண்டு போய் ஆட்சி கட்டிலே விடுங்கள். நன்றி கெட்ட செயலுக்கு பிராயச்சித்தம் செய்து விட்டோம், வாருங்கள் நீங்கள் எங்களை ஆளுங்கள் என்று சொல்லுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை முக்கியமாக தெரிவித்துக் கொள்ள கடமை. நேரம் நிறைய. இந்த கோயில் ஒரு கடல் பத்தாதா? இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம், எத்தனை இன்னுயிர்கள் தியாகிகள் நமக்காக நினைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், இது போராட்டம் தேவையில்லை. இவன் யார் நமக்கு கொடுக்கிறதுக்கு? யாரு? காங்கிரஸ்காரன் நமக்கு என்ன கொடுக்கணும்? ஒரே ராஜன் அவர்களே அடுத்து பேச இருக்கிறார். ஒரே வரி இதை முடிச்சுட்டு போய் நம்ம என்னமோ கஞ்சிக்கிட்டு வேண்டிய அவசியமே இல்லை. டாக்டர் உண்டு, அன்பு உண்டு, ஓடு ராஜா, நம் ஆட்சி வரும் காத்திருந்து பாரு ராஜா. டாக்டர் உண்டு, அன்பு உண்டு, ஓடு ராஜா, நம் ஆட்சி வரும் காத்திருந்து பாரு ராஜா. கெஞ்சி கெஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, கெஞ்சி கெஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ அக்கினியில் பூத்த மலர் பாரு ராஜா. டாக்டர் உண்டு, அன்பு உண்டு, பாரு ராஜா. ஆக இந்த நன்றி கெட்ட செயலுக்கு இருந்த காங்கிரஸ்காரன் இது எந்த நிலையிலும் இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு நிலைக்கு நம்முடைய வன்னிய சொந்தங்கள் எக்காலத்தில் இருக்கக்கூடாது. அதை போன்ற ஒரு நன்றி கெட்ட செயல் ஆதி காலத்திலிருந்து அடிமரத்திலே குழியை தோண்டி நம்முடைய இனத்தை புதைத்ததற்கு முதல் நாயகனாக வித்திட்டவன் காங்கிரஸ்காரன். அவனை விட வீழ்த்தியவன் இனி யாரும் இருக்க முடியாது என்ற நிலையிலே பல்லவர் பரம்பரையை போர்ப்பரணி பார்த்து நம்முடைய ஐயா தலைமையிலே புறப்படு, அடுத்து நம்முடைய கோட்டையில் பறக்கக்கூடியது நம்முடைய கொடியாக இருக்கட்டும் என்று சொல்லி தமிழ் வணக்கம் கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பேச வருகிறார் திரு சிவபிரகாசம் அவர்கள். உளுந்தூர்பேட்டையில் இருந்து திமுக காரர்கள் தான் நம்மை அதிகம் வஞ்சித்திருக்கிறார்கள் என்று. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, மகேந்திர பல்லவ மன்னரும் நரசிம்ம பல்லவ மன்னரும் ஆண்ட மண்ணிலே அமர்ந்திருக்கின்றோம். அவர்கள்தான் இன்றைக்கு இந்த பிறவியிலே ஐயாவாகவும் அன்புமணியாகவும் பிறந்து மீண்டும் ஆள வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் கையை காட்டினால் 25 லட்சம் தொண்டர்கள் தன்னுடைய உயிரை ஈந்து ரத்தத்தை சிந்தி இந்த நாட்டை காப்பாற்ற தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எங்கள் ஐயா இன்றும் 7 ஆண்டு காலம் அல்ல, 100 ஆண்டு காலம் அல்ல, பல்லாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழகத்தை, குறிப்பாக நம் இனத்தை வாழ வைக்க வந்திருக்கின்ற வள்ளலே வாழ்க. அவர் ஐயா ஒருத்தர் பூச பெருசா போட்டு வந்தார். நான் அவரும் பஸ்ஸில் வந்தோம். வந்த உடனே என்கிட்ட வந்து கண்டக்டர் டிக்கெட் கேட்டான். பின்னாடி பூச போட்டவர் இருப்பாரு, அவர்கிட்ட வாங்கியான்னு சொன்னேன். அவன் 2-3 தடவை முன்னாடியும் பின்னாடியும் போய் வந்தான். ஏயா உனக்கு ஏதாவது இருக்கான்னு என்ன கேட்டான். ஏயா அப்படி கேட்குற? எவனும் பின்னாடி பூச போடல, முன்னாடி தான் ஏன் போட்டிருக்கான், ஏன் என் உயிரை வாங்குறேன்னு கேட்டான். அந்த மாதிரி ஒருத்தன் பிச்சைக்காரன் போனான். பிச்சைக்காரன் போன உடனே அம்மா தாயேன்னா நேரா உள்ள இருந்து மருமக வந்தா. ஒண்ணு இல்ல போய அப்படின்ட்டா. எதிரில் மாமியாரு தண்ணி தூக்கிட்டு வந்தா. இல்லையா சொன்னா இல்லைன்னு சொல்லிட்டா. இங்க வாய அவன் என்ன சொல்றது இல்லைன்னு சொல்லிட்டே போனா. குடத்தை கொண்டு உள்ள வச்சுட்டு இப்ப நான் சொல்றேன் ஒண்ணு இல்ல போனா. இது மாதிரி இந்த திமுக காரனும் அண்ணா திமுக காரனும் நம்மளை ஏமாத்துறான். பொதுவா காங்கிரஸ்காரங்க பாவம், அவங்க வெறும் குள்ளா போட்டதோட சரி, அவங்களுக்கு அவங்களே குள்ளா போட்டுட்டு போட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் வஞ்சித்தாங்கன்னு சொல்றதை விட இந்த திமுக காரன் தான் 44 ஆண்டுகளாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இன்ஜினியர் என்று எந்த பொறுப்பும் நமக்கு கொடுக்காமல் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நம்மை நரிகளாக வந்து ரத்தத்தை குடித்து நாசமாக்கி கொண்டிருக்கின்றவர்கள் இந்த திமுக காரர்கள். ஐயா அவர்கள் நம்பினார்கள். 2001 பாமகவை பிரித்து விட்டதனாலே படுதோல்வி மண்ணிலே விழுந்து மண்ணை கவினார் கலைஞர் அவர்கள். அதை இங்கு யாரும் மறுக்க முடியாது. அதே போல அண்ணா திமுக அம்மா அவருக்கு வன்னியர் மேல பிரச்சனை இருக்கோ இல்லையோ, அம்மாவுக்கு ஐயாவை கண்டா பிடிக்கல. அது ஏன்னு தெரியல. அவங்க உடனே ஒரு பொறாமதான். அம்மா சொல்ற மாதிரி பொறாமதான். ஏன்னா இவங்க கையை காட்டின இடத்துல வீரர்கள் துள்ளி எழுகிறார்கள், பொங்கி எழுகிறார்கள், ரத்தத்தையும் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால்
அந்த அம்மையாருக்கு அதை பார்த்து பொறாமை வந்து விட்டது. அதனாலே தான் பாண்டிச்சேரியிலே ஒரு புழுவாக இருந்து வேலை செய்து நம்முடைய வெற்றியை தடுத்தார்கள். அதோடு அல்ல, புரட்சி தலைவர் காலத்தில் உலகமே அஞ்சுகின்ற வகையில 7 நாட்கள் சாலை மறியல் செய்து உலகத்திலே வன்னியர்கள் யார் என்ற அந்த தன்மானத்தை காப்பாற்றி தந்தவர் நம்முடைய ஐயா அவர்கள். அப்பொழுது கூட அதிமுக காரன் வன்னியர்கள் மேல அதிகமாக போய் வழக்கு போடல. அவனுக்கு அப்பாலே வந்த திமுக காரன் நிறைய வழக்கு போட்டு அவருடைய மனைவி மக்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைத்து அவமானப்படுத்தி இன்னமும் அந்த வழக்குகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட கபட நாடகம் உடையவர் அந்த திமுக தலைவர். அதோடு மட்டுமல்ல, அதற்கு பின்னாலே நம்முடைய மைனாரிட்டிகளால் ஆளப்படக்கூடியவர்கள் படாச்சி மந்திரி போடணும். விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் நிறைய படாச்சிங்க இருக்கிற இடம். ஆனா ஜாதி இல்லை என்று சொல்லுகின்ற அந்த கலைஞர் தன்னுடைய ஜாதிக்காரனான பொன்முடியை போட்டார். அதிகமாக வன்னியர்கள் வாழக்கூடிய இடத்திலே அகமுடையன் ஒருவனை மந்திரியாக போட்டு கொள்ளையடித்தார்கள். அது நாம் பார்த்தோம். அதோடு மட்டுமல்ல, மைனாரிட்டிகளால் ஆளப்படக்கூடிய இந்த தமிழகம் மெஜாரிட்டிகளை புறக்கணிப்பதோடு மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஜாதியை விட்டு நம்மிலே சண்டை போட வைக்கிறார்கள். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதற்கு முக்கிய காரணம் நம்முடைய திமுகவை நடத்தி வருகின்ற கலைஞர் அவர்கள். ஆகவே இன்று ஒருங்கிணைந்த வன்னிய சமுதாயம் விஷமிகளுக்கு பணத்தை கொடுத்து வாழப்பாடி ராமமூர்த்தியை ஏவிவிட்டு, AK நடராஜனை ஏவிவிட்டு, தீரனை ஏவிவிட்டு இந்த சமுதாயத்தை இன்றும் பிரிக்க பார்க்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு நாயாலும் இந்த சமுதாயத்தை பிரிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பெரும்பான்மை வன்னிய மக்கள் வாழுகின்ற என்னுடைய சொந்தமான இனங்களே, உயிரினும் மேலான பெரியோர்களே, இனிமே டாக்டர் ஐயா அவர்களை இதய தெய்வம் என்று சொல்லாதீர்கள், எங்கள் உயிர் தெய்வம் என்று சொல்லுங்கள். இதய தெய்வம் என்று சொன்னால் அது வேறு யாரையோ குறித்துவிடும். ஆகவே உயிருக்கு மேலான எங்கள் உயிரான தெய்வமே டாக்டர் ஐயா அவர்களே, உங்களை நாங்கள் வணங்கி நிற்கின்றோம். நீங்கள் விரலை காட்டுங்கள், உங்கள் விரலை அசையுங்கள். இந்த நாடே அதிர்ந்து போகின்ற வகையிலே 25 லட்சம் அல்ல 2 கோடி வன்னிய சமுதாய மக்கள் இந்த நாட்டை உங்கள் கையிலே கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சிவபிரகாசம் அவர்களே. அடுத்து அதிமுக தான் அதிகம் வஞ்சித்தார்கள் என்று சொல்ல வருகிறார் ஒரு பெண்மணி, திருமதி வைஜெயந்தி ராஜன் அவர்கள். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியே வா, எலி என உனை இகழ்ந்தவர் புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில், நம்பினை பகலினை நள்ளிருள் என்று சிம்புட் பறவையே சிறகை விரி, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திரவிழி, இங்குன் நாட்டுக்கு இழிகழுதையாட்சியா, இங்குன் நாட்டுக்கு இழிகழுதையாட்சியா, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடையே பொய் விரித்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விலங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்பர் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்றெழுக தன்மான சிங்கங்களே, தினவெடுத்த தேக்குமர தேகங்களே, என் இனமான சொந்தங்களே, இளையவர்களே, உங்களை வணங்கி உங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய உடல் புண்ணுக்கு காயத்திற்கு மருந்து போடுகிற டாக்டர்கள் 1000 பேர் இந்த தமிழகத்தில் இருக்கலாம். ஆனால் உங்கள் தன்மானத்திற்கு காயம் ஏற்படும் போதெல்லாம் உங்களுக்கு மருந்திடுகிற ஒரே டாக்டர் ஐயாவாக இருக்கின்ற இனமான தலைவர் அவர்களே, உங்களை வணங்கி உங்களின் கீழே உங்களினுடைய கொள்கைக்காகவே உயிர் வாழும் அன்பு அவர்களே, உங்களை வணங்குகின்றோம். அருமை தோழர்களே, அத்துணை பேருக்கும் தோழியர்களே வணக்கங்கள். மேடையில் இருக்கிற சான்றோர்களே, நடுவர் வருமானே வணக்கங்கள். என்ன சொல்லிவிட்டு போகிறார்கள்? காங்கிரஸ்காரர்கள் அதிகம் வஞ்சித்தார்கள் என்றால் சொல்ல முடியவில்லை அவர்களால். திமுக காரர்கள் அதிகம் வஞ்சித்தார்கள் என்றார்கள், நம்ப முடியவில்லை என்னால். இருக்கிறார்கள், வஞ்சித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கண்ணாலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அதிமுக காரர்கள் வஞ்சித்ததை விடையா மற்றவர்கள் அஞ்சித்து விட்டார்கள் என்பதை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். இந்த அதிமுக அரசினுடைய ஆணிவேர் எப்படி வந்தது என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். எல்லாரும் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்லுகிறார்களே, அவரை இந்த தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் யார் என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். கண்டியில் இருந்து ஓடி வந்த இந்த எம்ஜிஆர் நம்முடைய மறைந்த நடிகர், வன்னியர் குல திலகம்,
காளியன் ரத்தனம் இல்லை என்று சொன்னால் அவர் தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பாரா? இருக்கும் இடம் தெரிந்திருக்குமா? அவருக்கு உணவு கிடைத்திருக்குமா? இல்லது நடிக்கத்தான் வந்திருப்பாரா? ஆனால் அப்படிப்பட்டவர் என்ன செய்தார் என்று நினைத்து பாருங்கள். நம்முடைய வன்னியர் குலத்திற்காக அவர் என்ன செய்தார் என்று அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்து பாருங்கள். இவர் திமுகவை விட்டு வெளியிலே வந்தபோது கணக்கு கேட்டார் என்பதற்காக 72 கலவரம் நடந்ததே, அதற்கு பலியானவன் யார் தெரியுமா? நம்முடைய பூலாவாரி சுகுமாரன். ஆனால் அங்கே என்ன நடந்தது? சுகுமாரனை ஒரு அடையாள சின்னமாக வைத்து திண்டுக்கல் எலெக்ஷனிலே வெற்றி கண்டார்களே, அவர்கள் அதற்கு செய்த பரிகாரம் என்ன? விஜயலட்சுமி அவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுப்பதை போல கொடுத்துவிட்டு 2 வருடத்திலே பறித்து கொண்டார்களே, இதுதான் அவர்கள் வஞ்சித்தனுடைய முதல் அடையாளம். அதற்கும் மேலாக சின்ன ராமச்சந்திரன் சின்னவர், ஆங்கிலம் பேச தெரிந்த ஒரே அமைச்சர், ஐநாவரை செல்லக்கூடியவர் என்றெல்லாம், சாணக்கியன் என்றெல்லாம் பேசப்பட்ட நம்முடைய பண்ருட்டியார் அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? ஒரு 10 நாட்கள். இவர் அமெரிக்காவிலே இருந்தபோது ஒரு 10 நாட்கள் அவர் அமைச்சராக்கி பார்த்தார்களா? முடியவில்லையே. ஏன்? இதை விடையா வஞ்சிக்க வேண்டும்? இத்தனைக்கு மேலாக மறியல் நடத்துகிறோம், நாம் கட்சி கொடி பிடிக்கிறோம், நாம் சங்கமா வன்னியர்களை கூப்பிடு, கொடி பிடிக்கவா வன்னியர்களை கூப்பிடு, போராட்டமா வன்னியர்களை கூப்பிடலாம் என்று நம்மை இகழ்ந்தார்களே. ஆனால் அங்கு நடந்தது என்ன? நாம் என்ன எடுத்ததுமா? போராட்டம் செய்தோம், உண்ணாவிரதங்கள் நடத்தினோம், போராட்டங்கள் நடத்தினோம், அகிம்சை வழியிலே நடத்தினோம், பேரணிகள் நடத்தினோம், அறிக்கைகள் விட்டோம். கட்டுப்பட்டதா இந்த அரசு? இல்லையே. அதற்கப்புறம் தான் ஒரு நாள் அடையாளமாக சாலை மறியல் போராட்டம் நடத்தினோம். அந்த சாலை மறியல் போராட்டம் நடத்தியதற்கு பின்னாலே எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தார்? செவிடன்காதில் ஊதிய சங்கு போலே தானே உட்கார்ந்திருந்தார். அதற்கும் பின்னாலே ரயில் மறியல் சாலை போராட்டம் நடத்தினோமே, நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களை கைது செய்தார்களே, என்ன நடந்தது? அதற்கு பின்னாலே தான் 3 மாதத்திற்கு முன்னாலே நோட்டீஸ் கொடுத்தும் பின்னாலே தொடர் மறியல் சாலை போராட்டம் 7 நாட்கள் தொடர்ந்து 17/9/86 தொடர்ந்து நடந்தது என்று சொன்னால், 6 நாட்கள் நடந்தது என்று சொன்னால், இந்த எம்ஜிஆர் அவர்கள் வன்னியர்களை உண்மையாகவே நேசிக்கிறவர் என்று சொன்னால், டாக்டர் ஐயா 80 தொடங்கிய இந்த சங்கத்தை 87 வரையில் நடையாக நடந்திருக்கிறார்களே இடஒதுக்கீடு கேட்டு. யாருக்காக இடஒதுக்கீடு கேட்டார்? அனைத்து ஜாதியினருக்காகவும் கேட்டார். கல்வி வேண்டும் என்பதற்காக கேட்டார், வேலை வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக கேட்டாரே. அவர் காதிலே விழுந்ததா? அதற்கு நமக்கு கிடைத்த நன்றி வைஜெயந்தி அவர்களே. எம்ஜிஆர் அவர்கள் இடஒதுக்கீடு தராமல் ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். நன்றி நடுவர்களே. அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். ஆனால் என்ன நடந்தது? அவர் ஒரு கணம் நேரம் மட்டும் நம் டாக்டர் ஐயாவை 7 வருட காலம் அலைந்த போது அவர் சந்தித்து பேசி இருந்தார் என்று சொன்னால், நம்முடைய வன்னிய குல பெண்களின் தாலி அருந்திருக்குமா? ஒரு தேசிங்கு இறந்திருப்பாரா? ஒரு அண்ணாமலை கவுண்டர் இறந்திருப்பாரா? பார்ப்பனப்பட்டிலே நம் தோழன் இறந்திருப்பானா? ஒரத்தூரிலே நம் தோழன் இருந்திருப்பாரா? 21 பேர் இறந்திருப்பார்களா? 100க்கு மேலே காயம் பட்டிருப்பார்களா? 500க்கு மேலே வீடுகள் தீக்கிரையாகி இருக்குமா? 1 லட்சத்திற்கு மேலே பொருள்கள் சேதாரமாயிருக்குமா? இப்படி எத்தனை முறை வஞ்சிக்கப்பட்டோம், எத்தனை முறை வஞ்சிக்கப்பட்டோம். அதுதான் முடிந்தது என்றால், அதற்கு பின்னாலே வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்தார்கள்? பாண்டிச்சேரியிலே துரோகம் செய்தார்களே. வைஜெயந்தி அவர்களே, உங்களுக்கு தொடர்ந்து வருபவர்கள் செய்ததை விளக்குவார்கள் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நெஞ்சு கொதித்து போனதனால் பேசினேன். தந்த வாய்ப்பிற்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சாளர் பெருமக்கள் எல்லாம் மிகவும் நன்றாக பேசக்கூடியவர்கள். ஆனால் காலத்தின் அருமையை கருதி அடுத்தது காங்கிரஸை